Welcome to my game. இப்போ பயிற்சி 3.1ல மூணாவது கணக்குல ஃபர்ஸ்ட் கணக்கு தான் பார்க்க போறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு. பின்வரும் அட்டவணையில் ஒரு செங்கோண முக்கோணத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். பக்கம் 20 சென்டிமீட்டர், உயரம் வந்து 40 சென்டிமீட்டர், பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த இதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கணக்கு பக்கம் 20, உயரம் 40 சென்டிமீட்டர், பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்குவோம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு A = 1/2 B/H சதுர அலகுகள். A = 1/2 அப்படியே இருக்கும். இந்த B என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். Bங்கிறது வந்து பேஸு, அடிப்பக்கம். பக்கம் எவ்வளோது அடிப்பக்கம்? 20 சென்டிமீட்டர். அது B வந்து 20 சென்டிமீட்டர். B 20 சென்டிமீட்டர். Hங்கிறது உயரம். உயரம் எவ்வளோ? ஹைட்டு. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னா இது வந்து அடிப்பக்கம், அது 20 சென்டிமீட்ரு. இது வந்து உயரம், இதுதான் H. இதுதான் 40 சென்டிமீட்ரு. அப்போ H = 40 சென்டிமீட்டர். ஓகே, இதை கொண்டாந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். B 20 × H 40. இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதோட டிவைட் பண்ண போகிறோம் 2ஆல். 20 40 வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ண 0ல் மல்டிபிள் பண்ணால் 0 0, 4 0 மல்டிபிள் பண்ணால் 0, 4 2 8, 800 கிடச்சிருக்கு. 1/2 × 800. இந்த 2ஆல் வந்து 8 அடித்தோம்னா 4 8. 400. பரப்பளவு எவ்வளவு கிடச்சிருக்கு? 400. அவ்வளோதான் இந்த கணக்கு. 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்